கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நம்பி காரியங்களை செய்யுங்கள். கர்த்தரை நம்பி காரியங்களை செய்யுங்கள். விசுவாச அறிக்கை செய்து காரியங்களை செய்யுங்கள். விசுவாச அறிக்கை செய்து காரியங்களை செய்யுங்கள். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் எனக்காக செயல்படுவார் என்று அறிந்து அறிக்கையிட்டு, என்று உணர்ந்து அறிக்கையிட்டு, அதை எதிர்பார்த்து காரியங்களை செய்யுங்க. உங்கள் காரியம் வாய்க்கும். உங்கள் காரியம் வாய்க்கும். நெகேமியாவை பாருங்க, 2ஆம் அதிகாரம் 19-20 ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷேமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி, நெகேமியா பாருங்க, பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறேன் என்றார்கள். அதற்கு நான் மறுமொழியாக, தேவஜனமே, நிலைமை பாருங்க, அதற்கு நான் மறுமொழியாக, தேவஜனமே இன்னைக்கு உங்க வாயில மறுமொழி வரணும். வாசித்து விளக்குறேன். அவன் அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியங்களை கைக்கூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரை நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ என்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை, பாத்தியம் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களே சொன்னேன். மறுமொழி சொன்னான். நெகேமியா மறுமொழி சொன்னான். சகோதரி நீ மறுமொழி சொல்லணும். சகோதரி மறுமொழி சொல்லணும். மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடு. கொடாவிட்டு அவன் தன் பார்வைக்கு ஞானியாயிருப்பான். மறுமொழி சொல்லு, மறு உத்தரவு சொல்லு. ரெபேக்கா அன்றைக்கு மறு உத்தரவு சொன்னாள். ரெபேக்கா மறு உத்தரவு சொன்னாள். அவளுடைய வாய்ப்பிறப்பை கேட்போம். மறு உத்தரவு சொன்னாள். நான் புறப்பட்டு போகிறேன். புறப்பட்டு வந்துட்டேன். அங்கே இருக்க விரும்பல. புறப்பட்டு வந்தாச்சு. ரெபேக்கா 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 நீ வாயில மறுமொழியும் அவசியம். என்ன மறுமொழி? விசுவாச அறிக்கை. அந்த சிச்சுவேஷன் வரல, பரியாசம் பண்றாங்க, நிந்திக்கிறாங்க. அதை நெகேமியா பொருட்படுத்தல. உனக்கும் நிந்த வருது இல்ல, உனக்கும் பரியாசம் வருது இல்ல, கேரே பண்ணாத. எதற்கு அழைக்கப்பட்டியோ அழைப்பு மட்டும் கண்ணு வை. கடந்து போயிட்டே இரு. இச்சகம் பேசுறவங்க பேசி அடங்குவாங்க. அதுக்கப்புறம் மேடையில மிதிச்சுக்கலாம். கர்த்தரை மேன்மையா வைப்பா. கர்த்தரை நம்பி காரியம் செய்யுங்க. நெய்யமே கர்த்தரை நம்பி காரியம் செஞ்சா, சுவாச அறிக்கை பண்ணா கர்த்தர் துணை நிற்பார். ஆமா, கர்த்தர் காலையில வாய்க்க பண்ணுவார். நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கு பங்கும் இல்லை. கர்த்தரை நம்பி காரியம் செய்யுங்க. நீங்க எடுக்கிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணும். ஜெபம் பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரனா இயேசுவின் நாமத்திலே வேண்டி வருகிறோம் தகப்பனே. இந்த கேட்ட வார்த்தை நம்முடைய பிள்ளைங்க வாழ்க்கை ஒரு அற்புதம் செய்யுங்க ராஜா, அதிசயம் செய்யுங்க ராஜா. உம்மை நம்பி இறங்குறாங்க, வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தின பலம் வருவதாக கர்த்தரை பிளஸ் பண்ணி ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்துகளும் பயணத்தும் வாய்க்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், அன்பின் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Praise.